வேல்ராம்பட்டு ஏரிக்கரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அப்பகுதி சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவாக்கம் செய்யும் பணியை துவங்கிய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலையை ஆக்கிரமித்து 30க்கும் மேற்பட்டோர் குடிசை வீடுகள் கட்டியிருந்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளான நிலையில் அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்தி தர கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அங்கு குடிசை வீடு அமைத்து தங்கியிருந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மாற்று இடத்தில் பட்டா அளிக்கப்பட்டது. இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்த நிலையில் அவர்களை அங்கிருந்து காலி செய்ய நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. இருப்பினும் ஒரு சிலர் மட்டுமே வீட்டை காலி செய்து சென்றனர். மற்றவர்கள் அங்கேயே தொடர்ந்து வசித்து வந்ததால் குடிசைகளை அப்புறப்படுத்த நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்தனர். ஏற்கனவே சிலர் வீடுகளை காலி செய்திருந்த நிலையில் மீதமுள்ளவர்களை பொருட்களை எடுத்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்துடன் அப்பகுதி மக்களும் இணைந்து செயல்பட்டதால் எவ்வித பிரச்சனையும் இன்றி அப்பகுதியில் உள்ள அனைத்து குடிசை வீடுகளும் அகற்றப்பட்டது. விரைவில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஏரிக்கரை சாலை விரிவாக்கம் பணி தற்பொழுது நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான முழு முயற்சி எடுத்து பணியை விரைந்து செய்து முடித்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.